ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நாங்கள் லீவுங்கிறனால ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போயிருந்தோம். அங்கே அரபி சாப்பாடு சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு எங்கே போனோம் அப்படிங்கிறத பற்றிய வீடியோ தான் இது. நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, புதுசாக அந்த ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கோம். இந்த ஹோட்டலோட விசேஷம் என்னென்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது கீழே தரையில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி கார்பெட் சீட்லாம் விரிச்சிருப்பாங்க. அதில் நம்ம உட்காந்து சாப்பிட்ற மாதிரி உள்ளது. அது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. இப்படிதான் முதல்ல ஒரு விரிப்பு போடுவாங்க. இந்த விரிப்பில் வந்து சாப்பாடு எல்லாம் வைப்பாங்க. இந்த ஹோட்டலில் என்ன ஒரு விசேஷம்னா, நீங்கள் சாப்பிட்டு முடிக்கலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். அதாவது உட்காந்துருக்கலாம், இல்லை படுக்கணுன்னாலும் கொஞ்சம் நேரம் படுத்துக்கலாம். இங்கே வந்து உடனே ஏஞ்சி போங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம எத்தனை நேரம் இருக்கும் பாருங்கள். நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் இருக்கனாலும் இருக்கலாம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அரை மணி நேரம் அப்படியே உட்காந்துருக்கலாம், சாஞ்சிருக்கலாம், எல்லாம் பண்ணலாம். இன்னும் ஒரு சில ஹோட்டலில் என்ன இருக்குன்னா, அந்த சாஞ்சி உட்காந்துருக்கிறதுக்கான ஒரு தலையணை மாதிரிலாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதை வச்சு நம்ம கொஞ்ச நேரம் படுக்கணுன்னாலும் படுத்துருக்கலாம். அந்த மாதிரி வசதிகளும் இருக்குது. அது என்ன ஜூஸா இல்லை தண்ணியா? இதுதான் இங்கே உள்ள மெனு கார்டு லிஸ்ட்டு. அதாவது இங்கே உள்ள அரபி சாப்பாடு என்னென்ன வகை எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறாங்க. அதனுடைய ரேட்டையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மெனு கார்டு உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் பார்ப்போம் வாங்க. எல்லாம் அரபியில் தான் இருக்குது. அதனோட ரேட்டு போட்டிருக்காங்க. இந்த ஹோட்டலில் ஒரு குறிப்பிட்ட சில வெரைட்டிக்கு மட்டும்தான் இருக்கும். அதுக்கு மட்டும்தான் இந்த ஹோட்டல் ஸ்பெஷலிஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா சலாட் அப்படின்னு சொல்கிறது. இது பெரும்பாலும் நம்ம தமிழ்நாடு வட்டாரத்தில் இது பெரும்பாலும் இல்லை. மற்ற மாநிலங்களில் கூட இருக்குது. இது மாதிரி வைக்கிறாங்க. அதாவது ஆனியன் கட் பண்ண ஆனியனு, லெமனு பெரும்பாலும் அப்படி வைப்பாங்க. இங்கே வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா அது கூட நிறைய கீரை வகைகளை வைப்பாங்க. அதெல்லாம் நம்ம பச்சை சாப்பிடக்கூடிய கீரைகள் தான். அதில் நல்ல ஒரு செரிமான இதெல்லாம் நல்லாகும். இந்த சலாட் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதும் கூட. அடுத்து மந்தி சாப்பாடு வந்துருச்சு. சிக்கன் வந்து பாதியாக கட் பண்ணது 3 பீஸு. அது இல்லாமல் அந்த மந்தி சாப்பாடு ஸ்பெஷலே வந்து இந்த திராட்சை இதெல்லாம் வந்து வறுத்து மேலே கொட்டி வச்சுருவாங்க. அது நமக்கு பிடிக்காது, கொஞ்சம் ஓரம் கட்டியாச்சு. எல்லாம் இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பித்தாச்சு. இந்த சாப்பாடுக்கு கிரேவியோ அல்லது தால்ச்சாவெலாம் இருக்காது. இது வந்து அரபி சாப்பாடுங்கிறனால தக்கூசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அல்லாட்டி ஒரு குழம்பு. இந்த தக்கூசுனால் இப்போ ஊற்றுறாரு அவர் தான், அதுதான் தக்கூசு. அதாவது தக்காளி அரைச்சி அதில் சும்மா கொஞ்சோண்டு காரம் போட்டு சேர்த்துருப்பாங்க. அல்லது தக்காளி பேஸ்ட்டு வச்சு செய்வாங்க. அதை விட்டால் குழம்புன்னு சொல்லிட்டு ஒரு உருளைக்கிழங்கு போட்டு அதை வச்சு ஒரு குழம்பு கொடுத்துருப்பாங்க. அதை ஊற்றி சாப்பிட்டாச்சு. இப்போ இதுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ரைஸ் வேணாலும் கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா எது வேணாலும் திரும்பி நம்ம கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம சாப்பிட்டு முடித்தாச்சு. அடுத்து அதுக்கான பில் பே பண்ணிவிட்டு நம்ம வந்து சாஃப்ட் ட்ரிங்க் வேணும்னாலும் தண்ணி வேணுமோ வாங்கி குடிச்சிக்கணும். தண்ணி கூட அங்கே கூலிங்காக இருந்துச்சு, அதனால் அந்த தண்ணியை குடிக்கல. அதனால் வந்து கூலிங் இல்லாத நார்மல் வாட்டரை வாங்கிக்கிட்டு இந்த சாஃப்ட் ட்ரிங்கும் வாங்கிக்கிட்டு இப்போ பே பண்ணிவிட்டு நாம் அடுத்து வெளியே போகிறோம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆடு இருக்கும். இங்கே உள்ள ஆடுங்களா பாருங்க, முடியா பாருங்க, பொசுன்னு. நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? உங்களை கொண்டு போய் இப்போ சாப்பிட போகிறாங்க. வேற எங்கேயும் ஷிஃப்ட் ஆகி இந்த குண்டி ஒதுக்குது, இதுதான் பார்ப்பாங்க. ராஜாவாது இல்லை ஆம்பளாடு தான் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே. அதாவது இங்கே உள்ள ஆடுங்களுக்கு கொழுப்புத்தன்மை எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டின் வால் பகுதியில் ஒரு கொழுப்பு கட்டி போல் உருவாகும். அதை தான் வந்து தூக்கி பார்ப்பாங்க, எவ்வளோ கொழுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து தான் வாங்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ஃபோட்டோவை பற்றி சொல்ல மறந்துட்டேன். அதாவது நாங்கள் இங்கே சாப்பிட்டுக்கிட்டு முடிஞ்சு இன்றைக்கி சிட்டியில் வந்து இந்த டாக்டர் ஷர்மிளா அவங்களோட ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு. அதுக்கு போயிருந்தோம். அதுக்கு போய் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு போய்ட்டு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன்.
அவ்வளோதான்.